வணக்கம். உங்களுக்கு இப்போதான் மூட்டு வலி இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்களா? அப்படி இருந்தா கொஞ்சம் பயமாவும் குழப்பமாவும் இருக்கும் இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. இந்த விளக்கத்துல உங்க முழங்கால் வலிய கட்டுப்படுத்தி உங்க வாழ்க்கைய திரும்பவும் உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் என்னென்ன செய்யலான்னு ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். ஆமா, இப்போதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குன்னா நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. புதுசா ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் கையில வந்தா மனசுல 1000 கேள்வி வரும். இது என்ன, இனிமே என்ன பண்றதுன்னு தோணும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. வாங்க, இந்த நிலையை எப்படி சமாளிக்கலாங்கிறதுக்கான முதல் படிகளை ஒன்னொன்னா தெளிவா புரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்க முழங்காலுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு சிம்பிளா பாத்துருவோம். உங்க முழங்காலுக்குள்ள 2 எலும்புகளுக்கு நடுவுல ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி ஒரு மென்மையான ஜவ்வு இருக்கு. அதுக்கு பேரு தான் குருத்தெலும்பு. காலப்போக்குல இந்த ஷாக் அப்சார்பர் தேஞ்சு போயிடுது. இப்போ என்னாகும், அந்த பாதுகாப்பு லேயர் இல்லாததால எலும்பும் நேரா ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்குது. அந்த உராய்வு தான் உங்களுக்கு வலிக்கவும், காலை மடக்க முடியாம விரைப்பா இருக்கவும், சில சமயம் வீக்கமா இருக்கவும் காரணம். சோ பிரச்சனை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். சரி, இன்னைக்கு நாம எதை பத்திலாம் பேச போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்துடலாம். முதல்ல இந்த புது டயக்னோசிஸ்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் நீங்க செய்ய வேண்டியவை, அதாவது மூவ்மெண்ட் பத்தி. அடுத்து உங்க உடம்போட எடை பத்தி. அதுக்கப்புறம் நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள், உங்க டெய்லி பழக்க வழக்கங்கள்ல என்னென்ன மாத்திக்கணும், அப்புறம் என்ன மாதிரி உடற்பயிற்சிகளை தவிர்க்கணும்னு பாப்போம். கடைசியா இந்த மூட்டு வலியோட எப்படி சந்தோஷமா வாழலான்னு சில டிப்ஸ். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். எந்த ஒரு பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு முதல் படி அத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது தான். இந்த டயக்னோசிஸ்னா என்ன, உங்க உடம்பு உங்களுக்கு என்ன சொல்ல முயற்சி பண்ணுது, இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துரும். இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கும் இல்லையா? மாடி ஏறும்போதோ இல்ல கொஞ்ச தூரம் நடந்தாலோ வலி ஜாஸ்தியாகுதா? காலையில தூங்கி எழுந்ததும் முட்டி அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்கா? சில சமயம் மூட்டை தொட்டா சூடா இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இல்ல ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு சத்தம் கேட்கும். இதெல்லாம் நீங்க உணர்றீங்கன்னா அது உண்மைதான்னு முதல்ல ஏத்துக்கோங்க. அப்போதான் இதுக்கு சரியான தீர்வு என்னன்னு யோசிக்க ஆரம்பிக்க முடியும். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வரோம். அதாவது நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள், குறிப்பா இயக்கம் பத்தி. இங்கேதான் நீங்க ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். உடற்பயிற்சினாலே ஐயோ கஷ்டமாச்சேன்னு நினைக்காதீங்க. இத உங்க மூட்டுகளுக்கு நீங்க கொடுக்கற ஒரு சூப்பரான மருந்துன்னு நினைச்சுக்கோங்க. அதுதான் உங்க மூட்டுகளை பாதுகாத்து பலப்படுத்தும். இந்த ஒரு வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னெல்லாம் மூட்டு வலியா, சும்மா ரெஸ்ட் எடுங்க, அசையாதீங்கன்னு சொல்வாங்க. ஆனா இப்ப அந்த கான்செப்டே மாறிடுச்சு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இயக்கம் தான் மருந்துன்னு. ஏன் தெரியுமா? நீங்க சரியான விதத்துல மூவ் பண்ணும்போது உங்க மூட்டுக்குள்ள கிரீஸ் மாதிரி ஒரு திரவம் சுரக்கும். அதுதான் மூட்டை ஸ்மூத்தா வச்சுக்கும். அதனால வலி குறையும், சுத்தி இருக்கிற தசைகள் வலுவாகும். அப்போ என்ன மாதிரி இயக்கம் நல்லது? ரொம்ப சிம்பிள். இத ஒரு 3 வகையா பிரிக்கலாம். 1, குறைந்த தாக்க ஏரோபிக்ஸ். 2, வலிமை பயிற்சி. 3, நெகிழ்வுத்தன்மை. இந்த 3ம் சேர்ந்ததுதான் உங்க முழங்காலுக்கான ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். வாங்க ஒவ்வொன்னையா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல லோ இம்பாக்ட் ஏரோபிக்ஸ் அப்படின்னா என்ன? சிம்பிளா சொன்னா உங்க முட்டியை ரொம்ப போட்டு தாக்காம உங்க ஹார்ட்டுக்கு நல்லது பண்ற பயிற்சிகள். பெஸ்ட் உதாரணம் நீச்சல். தண்ணிக்குள்ள இறங்கிட்டீங்கன்னா உங்க உடம்பு வெயிட்ட தண்ணியே தாங்கிக்கும். சோ மூட்டுக்கு எந்த பிரஷரும் இல்லாம உடம்பு முழுக்க ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் கிடைக்கும். சைக்கிள் ஓட்டுறது, சமமான தரையில நடக்கிறது, இது எல்லாமே இந்த வகையில தான் வரும். அடுத்தது வலிமை பயிற்சி. இதை எப்படி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க முழங்கால சுத்தி இருக்கிற தசைகள் இயற்கையாவே அமைஞ்ச ஒரு நீ கேப் மாதிரி, அதாவது ஒரு நேச்சுரல் பிரேஸ். உங்க தொடைக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற தசைகளை நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த நேச்சுரல் பிரேஸ் உங்க மூட்டை நல்லா பிடிச்சுக்கும். அது மேல விடுற அழுத்தத்தை குறைக்கும், ஸ்டெபிலிட்டியும் கொடுக்கும். சரி, இயக்கம் பத்தி பார்த்தாச்சு. அடுத்து இன்னொரு முக்கியமான செய்ய வேண்டியவை விஷயம் உங்க எடை மற்றும் உணவு. உங்க உடல் எடை உங்க முழங்கால் ஆரோக்கியத்துல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். எடைங்கிறது வெறும் அழுத்தம் மட்டும் இல்ல, அது உடம்புக்குள்ள நடக்கிற வீக்கத்தோடையும் சம்பந்தப்பட்டது. 4 பவுண்டுகள், அதாவது கிட்டத்தட்ட 1.8 கிலோ. இது என்ன தெரியுமா? உங்க உடம்புல அதிகமா இருக்கிற ஒவ்வொரு கிலோ எடைக்கும் நீங்க நடக்கும்போது உங்க முழங்கால் கிட்டத்தட்ட 4 கிலோ அதிக அழுத்தத்தை உணருது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு 5 கிலோ எடை குறைச்சா கூட உங்க முழங்கால் மேல விழுற அழுத்தம் கிட்டத்தட்ட 20 கிலோ அளவுக்கு குறையும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான கொழுப்பு செல்கள் உடம்புல வீக்கத்தை அதிகப்படுத்துற சில கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். அதனால வலி இன்னும் அதிகமாகும். சாப்பாட்டு விஷயத்துக்கு வருவோம்.
எந்த ஒரு உணவும் மூட்டு வலிய ஒரே ராத்திரியில சரி பண்ணிடாது, அது உண்மைதான். ஆனா உங்க சாப்பாட்டு தட்டை ஒரு மருந்து மாதிரி மாத்திக்க முடியும். நிறைய கலரான பழங்கள், காய்கறிகள், அப்புறம் மீன்ல இருக்கிற ஒமேகா 3 மாதிரி நல்ல கொழுப்புகள், இதெல்லாம் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைக்க ரொம்பவே உதவும். அதனால வலியும் கண்ட்ரோல் ஆகும். இதுவரைக்கும் என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ நாம என்ன செய்யக்கூடாது, அதாவது தவிர்க்க வேண்டிய விஷயங்களை பத்தி பார்க்கலாம். குறிப்பா நம்மளோட டெய்லி பழக்கங்கள்ல. ஐயோ இதுக்கெல்லாம் தடை போடுறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு கைடு மாதிரி. சில சின்ன தவறுகளை திருத்திக்கிட்டா வலியிலிருந்து ஈஸியா தப்பிக்கலாம். இங்க சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான மாற்றங்களை பாருங்க. ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்திருந்தா மூட்டு விரைச்சுக்கும். அதனால அப்பப்போ எழுந்து ஒரு சின்ன வாக் போறது நல்லது. ஹை ஹீல்ஸ் போட்டா உங்க மொத்த பாடி வெயிட்டும் முட்டிக்கு தான் போகும். அதனால நல்ல குஷன் வச்சு சப்போர்ட்டிவான செருப்பு போடுறது பெட்டர். அதே மாதிரி ரொம்ப குனிஞ்சு வேலை செய்யறது, மண்டி போடுறதெல்லாம் மூட்டுக்கு நேரடியான அழுத்தம் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க முட்டிய நாள் பூரா பாதுகாக்கும். சரி, அடுத்து நாம தவிர்க்க வேண்டிய உடற்பயிற்சிகள். ஒரு நிமிஷம், உடற்பயிற்சி செய்ய வேணான்னு சொல்ல வரல. எக்ஸசைஸ் பண்ணணும், ஆனா ஸ்மார்ட்டா பண்ணணும். அதாவது ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் முக்கியம். சில பயிற்சிகள் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட உங்க முழங்கால இன்னும் மோசமாக்க வாய்ப்பிருக்கு. இப்போ பாருங்க, ஓடுறது, குதிக்கிறது மாதிரி ஹை இம்பாக்ட் பயிற்சிகள்லாம் உங்க முழங்கால் மேல ஒரு சுத்தியாலால டொக் டொக்குன்னு அடிக்கிற மாதிரி. நீங்க ஒவ்வொரு தடவையும் தரையில கால வைக்கும் போதும் உங்க உடம்பு வெயிட்டை விட பல மடங்கு பிரஷர் உங்க மூட்டு மேல விழுது. இது ஜவ்வு தேய்மானத்தை இன்னும் வேகமாக்கும். அதுக்கு பதிலா நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீச்சல், சைக்கிளிங் பண்ணுங்க. உங்க ஹார்ட்டுக்கு அதே பெனிஃபிட் கிடைக்கும், ஆனா முட்டிக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நீங்க ஜிம்முக்கு போறவரா இருந்தா சில விஷயங்களை மாத்திக்கணும். ரொம்ப ஆழமா ஸ்குவாட்ஸ் பண்றதுக்கு பதிலா பாதி தூரம் வரைக்கும் பண்ணா போதும். அதே மாதிரி லெக் எக்ஸ்டென்ஷன் மெஷின்ல ரொம்ப வெயிட் போட்டு பண்றது உங்க முட்டிக்கு நல்லதில்ல. அதுக்கு பதிலா ரெசிஸ்டன்ஸ் பேண்ட்களை யூஸ் பண்ணி அதே தசைகளை ரொம்ப சேஃப்டியா பலப்படுத்தலாம். சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்த்து ஒரு ஃபைனல் பகுதிக்கு வந்திருக்கோம். மூட்டு வலியோட எப்படி நல்லபடியா வாழ்றது, இது ஒரு நோயா பார்க்காம ஒரு புது லைஃப் ஸ்டைலா எப்படி மாத்திக்கிறதுன்னு யோசிப்போம். இது ஒரு நாள்ல முடியற விஷயம் இல்ல, இது ஒரு பயணம். இதுல உடம்பு ஆரோக்கியம் மட்டும் இல்ல, மன ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். மொத்தத்துல நாம கத்துக்கிட்டதோட சாராம்சம் இந்த 3 விஷயம்தான். இத உங்க டெய்லி மந்திரமா வச்சுக்கோங்க. 1, தினமும் மெதுவா அசையணும். மூமெண்ட்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2, சுமைய குறைக்கணும். அதாவது உங்க உடல் எடையை குறைச்சு மூட்டுக்கு ரிலீஃப் கொடுக்கணும். 3, உங்க மூட்டுகளை பாதுகாக்கணும். டெய்லி லைஃப்ல சின்ன சின்ன ஸ்மார்ட்டான முடிவுகள் எடுக்கணும். அவ்வளவுதான். கடைசியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. மூட்டு வலிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதிதானே தவிர அதுவே உங்க வாழ்க்கையே கிடையாது. சரியான அறிவோட, சரியான செயல்களோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டுப்பாட்டை உங்க கையில எடுக்க முடியும். வலி இல்லாம சந்தோஷமா நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியும். சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. உங்க முழங்காலுக்காக இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ஒரு சின்ன நல்ல விஷயம் என்ன? ஒரு 5 நிமிஷம் வாக் போறீங்களா? இல்ல டின்னர்ல இன்னும் கொஞ்சம் காய்கறி சேர்த்துக்க போறீங்களா? எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஏன்னா பெரிய மாற்றம் எல்லாம் ஒரு சின்ன அடியில இருந்து தான் தொடங்குது.